234 சதுரங்க வேட்டை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் சூழலில் கூட்டணி பற்றிய பேச்சு, கருத்து கணிப்புகள் என அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கணை, ஆளுங்கட்சியின் விளக்கம், தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு என அனைத்தையும் ஒருங்கே ஒரு புள்ளியில் குவிக்கும் முயற்சிதான் இந்த 234 சதுரங்க வேட்டை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 234 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதே தமிழ்நாடு. பல்வேறு சிறப்புகளையும் பல்வேறு பிரச்சனைகளையும் உள்ளடக்கியதே ஒவ்வொரு தொகுதியும். அப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியையும் அடையாளம் காணும் முயற்சியே இந்த பகுதி. கோட்டை முதல் குமரி வரை பகுதியில் நாமக்கல் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளின் 2011 தேர்தல் நிலவரம் குறித்து பார்க்கலாம். திமுகவின் துரைசாமியை அதிமுகவின் தனபால் 24,717 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுகவின் பொன்னுசாமியை தேமுதிகவின் சாந்தி 8,505 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கோமுகவின் தேவராசனை அதிமுகவின் பாஸ்கர் 35,855 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். பாமகவின் வடிவேலை அதிமுகவின் தனியரசு 31,018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சியின் சுந்தரத்தை தேமுதிகவின் சம்பத்குமார் 23,945 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். திமுகவின் செல்வராஜுவை அதிமுகவின் தங்கமணி 26,887 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துதான் ஆட்சி கட்டலில் அமர்ந்தது அதிமுக. அப்படி சொன்ன வாக்குறுதிகளில் என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, எதுவெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். சொன்னதும் செய்ததும் பகுதியில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் நிதி பயன்பாடு இதோ உங்கள் பார்வைக்கு. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2011 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை மேற்கொண்ட பணிகள் குறித்து இப்போது பார்க்கலாம். 2011-2012 ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2 கோடி ரூபாய் செலவில் 69 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2012-2013 ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 1 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் 303 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2013-2014 ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2 கோடியே 11 லட்சம் ரூபாய் செலவில் 214 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2014-2015 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1 கோடியே 98 லட்சம் ரூபாய் செலவில் 228 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2015-2016 ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 1 கோடியே 95 லட்சம் ரூபாய் செலவில் 179 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு 2011 முதல் 2016 ஆண்டு வரை மொத்தம் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் 9 கோடியே 92 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 993 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. ராசிபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலை வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்பட்டும் பணிகள் பாதியில் நிற்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் தொகுதி மக்கள். இது தவிர சபாநாயகர் தொகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ரிங் ரோடு அறிவிப்பு என்ன ஆனது என கேள்வி கேட்கும் மக்கள் புறநகர் பேருந்து நிலையமும் தற்போதைய சூழலில் அவசியம் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றனர். ஒரு நாளைக்கு 22,622 4 சக்கர வாகனங்கள் ராசிபுரத்தில் வந்து போறதா மத்திய அரசு மாநில அரசு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த அடிப்படையில் ராசிபுரத்தில் போக்குவரத்து குறைக்கின்ற பைபாஸ் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அணைப்பாளையம் வழியா பொன்குடிச்சிருந்து ஆர்டிஓ அலுவலகம் வழியா அப்பநாயக்கன்பட்டி தண்ணீர் பந்த காடு வரைக்கும் ஒரு பைபாஸ் திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை 3 திட்ட பிரிவாக பிரித்து கொண்டு வந்து தமிழக அரசாங்கம் சர்வே பண்ணியிருந்தாங்க. முதல் திட்டம் ஆர்டிஓ அலுவலகத்திலிருந்து அப்பநாயக்கன்பட்டி பிரிவு ரோடு வரைக்கும் வேலை நடந்திருக்கு. 6 கிலோமீட்டர் தூரம் வேலை நடந்திருக்கு. ஆனா இடையில ஒரு 600 மீட்டர் மட்டும் இந்த இடத்துல தமிழக அரசாங்கத்துடைய அதிகாரிகள் வெளியிட்ட அரசாணையில
தவறான ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஒரு பட்டாதாருடைய நிலம் நஞ்சை இடம் ஏரி பாசன இடத்தை புஞ்சை புறம்போக்குன்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிட்டதுனால அந்த அரசாணை தவறா வெளியிட்டது திருத்தம் பண்ணதுக்கு புதுசா ஒரு அரசாணை வெளியிடல அதிகாரிகள் காலதாமதம் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவா ரோடு போட்டு 4 வருஷம் ஆகி கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் நிறைவேறாம இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 2 திட்ட அளவும் ஆட்சி அலுவலகத்திலிருந்து பொன்குறிச்சி வரைக்கும் ஒரு அளவும், இன்னொன்னு அப்பனாக்கிம்பட்டி பிரிவுலேருந்து தண்ணீர் பந்து காடு வரைக்கும் இன்னொரு திட்டமும் நிலம் கூட இன்னைக்கு வரைக்கும் கையகப்படுத்தாம இருக்காங்க. என்னுடைய சபாநாயகர் நிலம் கையகப்படுத்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு, முழுமையா நிலம் ஒதுக்கிறதுக்கான சர்வேலாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு பிடி நிலம் கூட இன்னைக்கு வரைக்கும் இதுக்காக எடுக்காம இருக்காங்க. நாமக்கல்ல இருந்து ஆத்தூர் போகக்கூடியவர்களும், ஆத்தூர்ல இருந்து நாமக்கல் திருச்செங்கோடு போகக்கூடியவர்களும் ராசிபுரம் நகரத்துக்குள் வந்து செல்வதால ஏராளமான போக்குவரத்து நெரிசலும், கூடுதலாக 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சிரமப்பட்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்குது. எனவே மேற்படி அந்த புறவழிச்சாலை பணியை உடனடியாக முடிச்சு கொடுத்து ராசிபுரம் நகரத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். ராசிபுரத்தில் ரிங் ரோடு அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சர்வேலாம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வரலாம் கிட்ட 20 ஆண்டு காலமா இதுவரை இந்த ரிங் ரோட பத்தி யாரும் நினைச்சு கூட பார்க்கல. 30 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வந்து ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில ஒரு பேர் சொல்லக்கூடிய தொகுதி சபாநாயகர் தொகுதி, ராசிபுரம் தொகுதி. இவர் சபாநாயகர் வந்த எம்எல்ஏ ஆன பின்னாடி எதுவும் செய்ய கிடையாதுங்க. அதாவது சபாநாயகர் பதவியேற்ற பின்னாடி இந்த நிமிஷம் வரலாம் அந்த தொகுதிக்கு வந்து எதுவுமே செய்ய கிடையாதுங்க. ரிங் ரோட பத்தி இவர் வந்து எங்க வாய் திறக்கிறதே இல்லைங்க. இவர் வந்து என்னன்னா ஒரே ஒரு பேர் என்ன ராசிபுரம் தொகுதி சபாநாயகர் தொகுதி பேரை தவிர மற்றபடி இங்க வந்து ஒரு தொழில் வளர்ச்சியோ, ஒரு தொழிற்சாலையோ, ஒரு பெரிய கல்வி நிறுவனமோ, இல்ல ஒரு அரசு சார்ந்த ஒரு கல்லூரியோ, ஒரு அரசு சார்ந்த ஒரு பள்ளியோ எதுவுமே இதுவரை கொண்டாட கிடையாதுங்க. என்ன ஒரு இதுனா இவர் போகல சேரஞ்ச கார்ல போவாரு, சேரஞ்ச கார்ல வருவாரு. இவர் போறவங்க பொதுமக்கள் திரும்பி பார்ப்பாங்களே தவிர ஒண்ணும் கிடையாதுங்க. பேர் தான் வந்து சபாயம் தவிர எந்த ஒரு நலத்திட்டங்களும் கொண்டாட கிடையாதுங்க. ஒரு பஸ் ஏதாவது ஆனா கூட அடுத்த பஸ் அப்படியே லைனா நிக்கிறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு பஸ் முன்னாடி கடந்து போக முடியல, ஏன்னா பக்கத்துல இடம் இல்ல. அந்த வழியை முன்ன வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒண்ணு ரோடே கிடையாது, தெருவு தான் அது. அதாவது உப்புப்பாளையம் ரோடு, அதை விட்டீங்கன்னா டிவிஎஸ் தெருவு அப்படின்ற பேரை வழியா அது ரோடே கிடையாது. அது வந்து வேற வழி இல்லாம அது அந்த தெருவெல்லாம் வந்து ரோடு ஆக்கி அந்த ரோட்ல வந்து இப்போ 15 வருஷத்துக்கு மேல எப்போ பஸ் ஸ்டாண்ட் மாத்தினாங்க அப்ப வந்து அதே ரோட்ல தான் போயிட்டு இருந்தது. இதுக்கு யாரு வந்தாலும் சரி இதுக்கு ஒரு விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ராசிபுரம் பொறுத்த வரைக்கும் ஆந்தூர் கேட்டு வந்து ஒரு ராசிபுரம் வெளிமாநிலம் வர்றவங்களுக்கு சென்ட்ரல் இடம். அந்த இடத்துல வந்து ஒரு பேருந்து நிலையம் ஆரம்பிச்சு கொடுத்தாங்கனாக்கா ரொம்ப வசதியா இருக்கும். பொருளாதார பேருந்து நிலையம் இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து ராசியில் வந்து பாத்தீங்கன்னா நெய், பட்டு நெசவு, கைத்தறி நெசவு, கல்வி சம்பந்தப்பட்ட பள்ளிகள், கல்லூரி எல்லாமே இங்க இருக்கு அமைஞ்சிருக்கனால அதுக்கு வரக்கூடியவங்க, அது வரக்கூடிய பேரண்ட்ஸ் இவங்க வந்து சேர்றது வெளி மாநிலம், உள்ளூர் எல்லாருமே வராங்க. அவங்க வந்து எந்த நேரத்தில் வேணாலும் வந்து இறங்கி போறதுக்கு ஒரு வாய்ப்பு அது அமையும். அதே மாதிரி ராசிபுரம் வந்து எனி டைம் எப்பவுமே வந்து ஒரு பஸ்ஸுக்கு வந்து காத்துட்டு தேவையில்லை. ஒரு ஆட்டோவுக்கு வந்து ஆண்டூர் கேட்ல இருந்து ராசிபுரம் டவுனுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னாக்கா 250 ரூபா கேட்கறாங்க. அந்த காசு இல்லாம ஈஸியா அந்த பக்கம் புற ஒரு பேருந்து நிலையம் ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட தேவையில்லை. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் 2011 முதல் 2016 ஆண்டு வரை மேற்கொண்ட பணிகள் குறித்து இப்போது பார்க்கலாம். 2011-2012 ஆண்டு ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1,91,00,000 ரூபாய் செலவில் 107 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2012-2013 ஆண்டு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அது மொத்தமும் செலவழிக்கப்பட்டு 240 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2013-2014 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1,95,00,000 ரூபாய் செலவில் 306 பணிகள் முடிக்கப்பட்டன. 2014-2015 ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2,07,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டு 122 பணிகள் முடிக்கப்பட்டன. 2015-2016 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 97 லட்சம் ரூபாய் செலவு செய்து 28 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு 2011 முதல் 2016 ஆண்டு வரை மொத்தம் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் 8,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 703 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் லாரிகள் நிறுத்துவதற்கு தனி ஸ்டாண்ட் இல்லை என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுக்க பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்கின்றனர் தொகுதி மக்கள். இது தவிர லாரி உரிமையாளர்கள், கோழிப்பண்ணை உரிமையாளர்கள், கரும்பு விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் குரல்கள் என கொஞ்சம் அதிகமாகவே ஒலிக்கிறது நாமக்கல் தொகுதியில். நாமக்கல்லில் லாரிகள் நிறுத்துவதற்கென்று
தனி ஸ்டாண்ட் இல்லாதது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. அதை எந்த கட்சி அறிவிக்கின்றார்களோ அந்த கட்சிக்கு தான் எங்களுடைய லாரி உரிமையாளர்கள் ஆதரவு தருவார்கள். 2011 தேர்தலின் போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 8ஆம் வகுப்பு படித்தால் மட்டுமே ஓட்டுநர் உரிமம் என்பதை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார்கள். 4 ஆண்டுகள் ஆகியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாதது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. ஓட்டுநர் பற்றாக்குறையினால் எங்களுடைய லாரி தொழில் திறம்பட செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அதேபோல தமிழகத்தை பொறுத்தவரை லாரிகளுக்கென்று தனி ஒரு நல வாரியம் அமைப்பதாக உத்தரவாதம் கொடுத்தார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் முடிவு பெற்ற பின்னரும் இன்னும் லாரிகளுக்கென்று தனி நல வாரியம் அமைக்காதது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்திலே ஒரு தொழில்பேட்டை கூட இப்போது இல்லை. அதனால் தொழில் துவங்குவதற்கு அவரவர்கள் தனித்தனியாக இடம் தேர்வு செய்து அதற்கான நில சீர்திருத்தம் செய்து பணிகளை துவங்குவதற்கான நிலைமைகள் மிகவும் சிக்கலாக இருக்கிறது. அதனால் ஒரு தொழில்பேட்டையை வேட்டாம்படியில் தமிழக அரசு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது இன்னும் வேகமாக நடைபெறவில்லை. அதனால் தொழில்பேட்டையை வேகமாக ஏற்படுத்தி தொழில்கள் சிறு தொழில்கள் துவங்குவதற்கான வாய்ப்பை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ரா மெட்டீரியல்ஸுக்கு எல்லா கிட்டத்தட்ட 4 கோடி முட்டை கோழிகளும் இறைச்சி கோழி பொறுத்த வரைக்கும் எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்பப்ப அதிகமாகும், அப்பப்ப குறையும். 50% அளவுக்கு எல்லா ஃபீல்ட்லயும் மக்காச்சோளத்தை உபயோகப்படுத்துறோம். மக்காச்சோளம் தமிழ்நாட்டில் உற்பத்தியானது போக மீதி எல்லாமே வெளி மாநிலங்களிலிருந்து தான் வாங்குறோம். விவசாயிகளுக்கு மக்காச்சோளம் பயிரிடுற விவசாயிகளுக்கு அரசாங்கம் சப்சிடி கொடுத்தா விவசாயிகளுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கும். எங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயத்தை நாங்க மக்காச்சோளத்தை வாங்கி உபயோகப்படுத்துவதில் மிக்க ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே சமயத்தில் அரசாங்கம் மேலும் இந்த கோழிப்பண்ணை தொழிலுக்கு சப்சிடி கொடுத்து கூட இந்த தொழிலை வளர்த்தணும். ஏன்னா கடந்த 2 ஆண்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோழி வச்சிருக்கீங்க எல்லாம் 1 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸ் பண்ணிருக்காங்க. அதனால கண்டிப்பா அரசாங்கம் சப்சிடி கொடுத்து இந்த தொழிலை மேலும் ஊக்குவிக்கணும் கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 ஆலைகளுக்கு, அதாவது மோகனூரிலே அமைந்திருக்கக்கூடிய சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கும் இன்னொன்று பள்ளிப்பாளையம் ஓடப்பள்ளியில் அமைந்திருக்கக்கூடிய பொன்னி சர்க்கரை ஆலைக்கும் அனுப்பப்படுகின்றது. கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அனுப்பப்படுகின்ற கரும்பிற்கு அரசு நிர்ணயித்த டன் ஒன்றிற்கு 2650 என்ற விலை கிடைக்கின்றது. அதே நேரத்தில் தனியார் ஆலைக்கு அனுப்பக்கூடிய அந்த கரும்பிற்கு ஆலை முதலாளிகள் அவர்கள் என்ன விலையை கொடுக்கின்றார்களோ அதைத்தான் விவசாயிகள் பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதில் அரசு தலையிட்டு அரசியல்வாதிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தலையிட்டு அரசு நிர்ணயித்த விலையை தனியார் ஆலைகளும் கொடுப்பதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும். நெருக்கடியில சிக்கி தவிக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்திற்கு உடனடியாக ஒரு விடிவு காலம் என்பது ஏற்பட வேண்டும். அந்த வகையில் அனைத்து தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உடனடியாக ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் இந்த பேருந்து இடமாற்றத்தை உடனடியாக அரசாங்கம் செய்து தர வேண்டும். அதே நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை சிற்றுந்து பேருந்து நிலையமாக நகர பேருந்து நிலையமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் அதனை விரிவாக்கம் செய்திட வேண்டும். ராஜா குமாரபாளையம் மோகனூர் வாய்க்கால்களுடைய மேம்பாட்டு திட்டங்கள் இன்னும் காணல் நீராகவே இருக்கிறது. அவைகளை கவனத்திலே எடுத்துக்கொண்டு இந்த திட்டத்தை குறிப்பாக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலே தேர்தல் வாக்குறுதியாக அளித்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அத்தோடு அல்லாமல் பெருகி வருகின்ற தண்ணீர் தேவையை கருத்திலே கொண்டு காவிரியிலே தடுப்பணை அமைக்கக்கூடிய திட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு வந்தாலும் இன்னும் தடுப்பணை திட்டங்கள் சேடர்பாளையத்திலே ஒரு படுக்கை அணை இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து இன்னும் கிழக்கு பகுதியிலே இடைப்பட்ட பகுதிகளிலே ஒரு தடுப்பணை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட ஆராயப்பட்டு கோப்புகளிலே இருக்கின்றன. இவைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தால் நாமக்கல் மட்டுமல்ல கரூர் மாவட்ட மக்களினுடைய நீர் தேவை, குடிநீர் தேவை, தொழில்களுக்கு தேவையான நீர் இவை அனைத்தோடு அல்லாமல் இந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளிலே ஊற்று நீர், நிலத்தடி நீர் பெருக்கம் ஏற்படுவதற்கும் இது வாய்ப்பாக அமையும். வாங்கல் வரதா இருந்தாலும் சரி, கரூர் போறதா இருந்தாலும் எங்களுக்கு பக்கா. பாலப்பட்டியிலிருந்து மோகனூர் இப்ப வந்தோம்னா இப்ப பக்கா 10 கிலோமீட்டர் எங்களுக்கு பக்கா. இப்ப இல்லைன்னா நாங்க அங்க போய் வேலூர் சுத்தி வேலூர்ல இருந்து இங்க வரணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கோசரம் வந்திருக்கிறேன். அந்த பாலத்தை இப்ப ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இப்ப எங்களுக்கு 10 கிலோமீட்டர் மிச்சம். எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்ல.
போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லை. இப்ப இதனால நாங்க வந்து எவ்வளவு தூரம் சுத்தி போறது, இதை மழை நீங்க தான் பார்த்து ஏற்பாடு பண்ண. ஆமா, வேலையை முடிச்சு படக்குன்னு ஓபன் பண்ணாங்கன்னா மக்களுக்கு எல்லாத்துக்குமே பயனா இருக்கு. என்னங்க இல்லைன்னா வந்து எவ்வளவு தூரம் சுத்தி வர்றது. நாங்க எங்களுக்குன்னு டூ வீலர் காரணங்களுக்குன்னு கிடையாது, நடந்து போறவங்களுக்குன்னு கிடையாது. வண்டி வாகனம் பஸ்ஸே ஒரு போக்குவரத்தே போகுதுன்னா அதுல எவ்வளவு டீசல் மிச்சப்படுத்துன்னு சொல்றாங்க கவர்மெண்ட்ல. இதை படக்குன்னு ஓபன் பண்ணாங்கன்னா ஒரு லாரியில இருந்து பஸ்ல இருந்து எல்லாமே அனைத்து மக்களுக்குமே நல்லது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 2011 முதல் 2016 வரை மேற்கொண்ட பணிகள் குறித்து பார்க்கலாம். 2011-2012 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் முழுவதும் செலவழிக்கப்பட்டு 43 பணிகள் முடிக்கப்பட்டன. இதேபோல் 2012-2013 ஆண்டிலும் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் மொத்தமும் செலவழிக்கப்பட்டு 366 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2013-2014 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 1 கோடியே 98 லட்சம் ரூபாய் செலவில் 264 பணிகள் முடிக்கப்பட்டன. 2014-2015 ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2 கோடியே 2 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு 115 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2015-2016 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் 75 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு 2011 முதல் 2016 வரை மொத்தம் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் 9 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 863 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பாடி பில்டிங், அதாவது லாரிகள் பாடி பில்டிங்கிற்கு பெயர் போன திருச்செங்கோடு மக்களின் பிரதான கோரிக்கை ஆட்டோ நகர். இது தவிர போக்குவரத்து நெரிசலால் தாங்கள் அல்லல்படுவதாக கூறும் திருச்செங்கோடு மக்கள் புறவழிச்சாலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்கின்றனர். நீண்ட நாள் கோரிக்கையா எங்களுக்கு இங்க ஆட்டோ நகரம் வேணும்னு அமைச்சு கொடுக்க கேட்கிறோம். எந்த சர்க்கார் மாறினாலும் யாராலையும் அமைச்சு கொடுக்க முடியல. அது ஒரு கோரிக்கையா உங்க முன்னாடி வைக்கிறேன். அதுக்குண்டான காரணங்கள் பாத்தீங்கன்னா, இந்தியாவில மோட்டார் ஸ்பீட்ல நம்பர் 1 இடத்துல திருச்செங்கோடு, சங்ககிரி, நாமக்கல். அது நான் திருச்செங்கோடுல இருந்து பேசுறேன். இங்க வண்டிகள் அதிகமா இருக்கிறதுனால சாலை விபத்துகளோ இல்ல மக்களோட தவறான போக்குனால விபத்துகள் அதிகமாக இறப்புகளோ நிறைய இருக்குது. இதுக்கு எங்களுக்கு அரசாங்கமோ இல்ல பொதுநல சேவைகள் சேர்ந்து எங்களுக்கு ஆட்டோ நகரம் மாதிரி தனியா அமைச்சு கொடுக்க நாங்க கேட்கிறோம். போக்குவரத்து நெரிசல் என்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. விசேஷ காலங்களாக இருந்தாலும் சரி, கல்யாண முகூர்த்தங்களாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். குறிப்பாக திருச்செங்கோடு பகுதியிலே புறவழிச்சாலை அமைப்பதாக உறுதியளித்து கடந்த 4 ஆண்டுகள் ஆகியும் அதற்கான எந்த ஒரு முகாந்தர பணிகளும் இதுவரை நடந்து வரவில்லை. போக்குவரத்து நெரிசல் என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. இதை தமிழக அரசு கருத்தில் கொண்டு போக்குவரத்து அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் போய் பணி செய்ய முடியாத சூழல் இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு புறவழிச்சாலையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கடைகளை மட்டுமல்ல, சாலை ஓரங்களில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய இடங்களையும் அகற்றி போக்குவரத்தை விரிவுபடுத்த வேண்டுமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் 2011-2016 ஆண்டு வரை மேற்கொண்ட பணிகள் குறித்து இப்போது பார்க்கலாம். 2011-2012 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1 கோடியே 86 லட்சம் ரூபாய் செலவில் 80 பணிகள் முடிக்கப்பட்டன. 2012-2013 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதில் 1 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு 204 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2013-2014 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் 194 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2014-2015 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2 கோடியே 8 லட்சம் ரூபாய் செலவில் 116 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2015-2016 ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் செலவில் 100 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு 2011 முதல் 2016 வரை மொத்தம் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் 9 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 694 பணிகள் முடிக்கப்பட்டன. மஞ்சள், குச்சிக்கிழங்கு ஆகியவற்றிற்கு உரிய விலை கிடைப்பதில்லை என குமுறும் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி விவசாயிகள் வங்கிகளில் கடன் பெறுவது குதிரை கொம்பாக உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இவர்கள் இப்படி என்றால் வெற்றிலை விவசாயிகளின் குமுறல்களோ சற்று அதிகமாகவே கேட்கிறது. இது தவிர ஜேடர்பாளையத்தில் தீயணைப்பு நிலையம் ஒன்று கண்டிப்பாக வேண்டும் என்ற குரலும் ஒலிக்கிறது. வெற்றிலை ஆராய்ச்சி மையத்தை இங்கே கொண்டு வரும் என்று நமது சட்டமன்ற உறுப்பினர் சென்ற தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை. அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினரும் கொடுத்தார் அந்த உறுதிமொழியை, அதுவும் நிறைவேற்றப்படவில்லை.
அடுத்ததாக இந்த பகுதியிலே ஒரு தடுப்பணை கூடுதலை அமைக்க என்று உறுதிமொழி கொடுத்தார். அது இதுவரை செயல்படுத்தப்படவில்லை. அதுபோலவே இந்த வெற்றிலை விவசாயிகளுக்கும் மற்ற இதர விவசாயிகளுக்கும் வட்டியில்லா கடன் வங்கியின் மூலம் நேரடியாக கொடுப்பதற்கு ஆவணம் செய்வதற்கு உறுதி சொன்னார். அது இது வெற்றிலை விவசாயிகளுக்கு இதுவரையிலும் அந்த வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை. மூன்றாக இந்த பகுதியிலே வெற்றிலையில் அதிகம் விளைந்தாலும் விலையில்லாத காரணத்தால் நிரந்தரமான ஒரு மார்க்கெட்டிங் சொசைட்டி அமைத்து தருவதற்கு உறுதிமொழி கொடுத்தார். அந்த உறுதிமொழி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. குளிர்பதன கிடங்கு மற்ற பிற துறைகளுக்கு செய்வது போல வெற்றிலைக்கும் ஏற்படுத்தி தருவதற்கு உறுதிமொழி கொடுத்தார். அந்த இதையும் இதுவரை நிறைவேற்றி தரவில்லை. ஆரம்பத்தில் ஒரு 2500 ரூபாய்க்கு விற்றது. இப்ப 2000 150 ரூபா 100 ரூபாய்க்கு விற்குது. ஆனா வெத்தலையுடைய உற்பத்தியுடைய காஸ்ட் ரொம்ப நாங்க உற்பத்தி பண்றது செலவுகள் ரொம்ப அதிகம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் கிடைக்கல. இன்னைக்கு வெத்தலை விவசாயிகள் மத்தியில் ரொம்ப கடுமையான பஞ்சங்கள் வருது. அதே மாதிரி வாழை வெட்டுறதுக்கே நல்ல பழுத்து தொங்குது. இதுலயே பகுதியில் ஒரு 400 ஆளை ஓடிட்டு இருக்கு. அச்சு வெள்ளம் உருண்டை வெள்ளம் தயாரிச்சுட்டு இருக்கோம். குடிசை தொழில் மாதிரி செஞ்சு நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா இதுல எல்லாமே ஒரு திடீர்னு ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா தீயணைப்புத்துறைக்கு போன் பண்ணோம்னா 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நாமக்கல்லையோ அல்லது 25 கிலோமீட்டர் அந்த பக்கம் வேளாதிமலை கரூர் மாவட்டத்தில் தான் இருக்கு. இந்த பகுதியில் ஜாரவன பகுதியில் ஒரு தீயணைப்பு துறை மூலியமா ஒரு ஃபயர் சர்வீஸ்க்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணோம்னா ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா உடனே எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த தீயை அணைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி கரும்பு தோட்டத்தில் அடிக்கடி இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது. அதனால தமிழக அரசு இதுக்கு உடனடியாக எங்களை விவசாயிகள் கரும்பு விவசாயிகளை காப்பாற்றுகின்ற வகையில இந்த வெள்ள உற்பத்தியாளர்களை காப்பாற்றுகின்ற வகையில ஒரு தீயணைப்பு நிலையம் அந்த துறை மூலியமா எங்க ஜாரவலை பகுதியில நிச்சயம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். மஞ்சள் குச்சிக்கிழங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4000 ரூபாய்க்கு விற்குது டன்னு. போன தடவை பாத்தீங்கன்னா 8000 விற்குது. இந்த ஏதோ ஒரு ஜாக்பாட்டு மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் குச்சியும் பாத்தீங்கன்னா ஜாக்பாட்டு மாதிரி ஏதோ ஒரு சில விவசாயிக்கு மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டமாட்டம் அடிக்குது. மற்றது பாத்தீங்கன்னா இறக்கிடுறாங்க. இது என்ன காரணம்னு எங்களுக்கும் தெரியல. இன்னைக்கு லோன் எடுக்க போற பேங்க் விவசாய கடன் எடுக்க போனோம்னா சிட்டாடங்கள் எல்லாமே கேக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கார் வேணும்னு போறாங்க. அவையில எதுவுமே தேவையில்லை. பேங்க்ல எதுவுமே கேட்கறது இல்ல. அவை ஏன்னா ஏற்கனவே வேலையில் இருக்கிறாங்க, அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க. அதனால அவைகளுக்கு சர்வசாரமா லோன் கொடுத்துறாங்க. எங்களுக்கு விவசாயிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சிட்டாடங்கள் வேணும், மணியாட்ட அத்தாச்சி வேணும், நீங்க போய் வாங்கிட்டு வந்தா தான் உங்களுக்கு லோனு, அது மாதிரி இழுத்தடிக்கிறாங்க. எங்களால விவசாயமே எங்க மேல பண்ண முடியல. சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை மேற்கொண்ட பணிகள் குறித்து பார்க்கலாம். 2011-2012ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1,99,00,000 ரூபாய் செலவில் 87 பணிகள் முடிக்கப்பட்டன. 2012-2013ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1,99,00,000 ரூபாய் செலவில் 240 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இதேபோல் 2013-2014ஆம் ஆண்டிலும் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதில் 1,99,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டு 325 பணிகள் முடிக்கப்பட்டன. 2014-2015ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1,99,00,000 ரூபாய் செலவில் 94 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2015-2016ஆம் ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இதில் 1,62,00,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டு 31 பணிகள் முடிக்கப்பட்டன. சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு 2011 முதல் 2016 வரை மொத்தம் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் 9,58,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 777 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. சேந்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் பேருந்து வசதி செய்து தர வேண்டும். மணல் லாரிகள் செல்லும் வழிகள் குறுகியதாக இருப்பதால் சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மேலோங்குகிறது இந்த தொகுதியில். அடுத்ததாக இந்த தொகுதியில் அமைந்துள்ள கொல்லிமலையில் சுற்றுலாவை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கையும் வலுக்கிறது. இந்த சேந்தமங்கலம் தாலுகா அலுவலகத்திற்கு பௌத்தரம், செவந்திப்பட்டி, ரெட்டி அந்த பகுதியிலிருந்து மேட்டுப்பட்டி பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு பேருந்து வசதி கிடையாது. அவர்கள் நாமக்கல்லிருந்து சேந்தமங்கலம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதே போல புதன்சந்தையிலிருந்து வரக்கூடியவர்கள் நாமக்கல்லிருந்து சேந்தமங்கலம் வரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை, மிகவும் அவர்களை பொதுமக்களை சிரமத்திற்குள்ளாக்குகின்ற சூழ்நிலை நிலவுகின்றது. அவர்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்தால் சேந்தமங்கலம்
தாலுகா அலுவலகத்துடைய தலைமையகம் அமைந்ததற்கு பொதுமக்களுக்கு ஒரு பயன்பாட்டுக்குரியதாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இந்த அலங்காநத்திலிருந்து புதன் சந்தை வரை கிட்டத்தட்ட 2200 லாரி மணல் லாரிகள் மிக குறுகிய சாலையிலே சென்று வந்து சேலத்திற்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றன. இது ஹைவே வழி செல்ல வேண்டிய இந்த 2000 லாரிகளும் சேந்தமங்கலம் வழியாகவே இந்த 14 கிலோமீட்டருக்கும் சென்று கொண்டிருக்கின்றன. இதனால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கின்றது. சாலையை அகலப்படுத்தி தேவையான இடங்களில் ஸ்பீட் பிரேக்கர் அமைத்து கொடுத்தால்தான் பொதுமக்களுக்கு இந்த இடையூறிலிருந்து விடுபடுவார்கள். அதனை உடனடியாக இந்த அரசாங்க நிர்வாகம் உடனடியாக அதை செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றது. உடனடியாக செய்தால் இந்த ஆட்சிக்கு சேந்தமங்கலம் பகுதியிலே இன்னும் நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கொல்லிமலை பகுதியில் ஏற்கனவே சுற்றுலா தலமா இருக்கு. அங்க இருக்கிற அந்த தாவரவியல் பூங்கா, ஆகாய நீர்வீழ்ச்சி மற்றும் மாசிலா அருவி, இந்த பகுதி ஏற்கனவே இருக்கிற சுற்றுலா இடங்கள் மட்டுமே இருக்கு. அந்த இடங்களை மறுபடியும் மேம்படுத்தி முறையா பராமரிக்கிறாங்க. அதை மேம்படுத்தி விரிவாக்கம் செஞ்சா இன்னும் சுற்றுலா பயணிகள் வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிறைவை கொடுக்கும். அதனால இந்த அரசு அதை கருத்தில் கொண்டு சுற்றுலா இதை கொல்லிமலை பகுதியில் நல்லா விரிவாக்கம் செஞ்சு நல்லா மேம்படுத்தணுங்கிறது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல கடந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்ட அந்த ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு செல்ல வேண்டிய அந்த ரோப்கார் ப்ராஜெக்டை இந்த அரசு கிடப்பில போட்டுருச்சு. அதை உடனடியாக செஞ்சா இன்னும் சுற்றுலா தலத்தோட அந்த வளர்ச்சி இன்னும் மேம்பட வசதியா இருக்கும். இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் 90% மேல மாணவ மாணவிகள் எங்க தொகுதியில ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்ல. அதனால அவங்க நாமக்கல் மற்றும் ராசிபுரம் பகுதியை சார்ந்து செல்ல வேண்டி வரை இருக்குது. அதனால இந்த சேந்தமங்கலம் பகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி அமைச்சா கொல்லிமலை மற்றும் சேந்தமங்கலம் எரும்பட்டி மக்களுக்கும் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகவும் பயனுடையதாக இருக்கு. இது ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனா இந்த கோரிக்கை இதுவரைக்கும் கிடப்பிலேயே இருக்குது. கொல்லிமலை மக்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு தண்ணீர் வசதி மெயினா தேவை. தண்ணீர் மட்டுமல்ல, அவர்களுக்கு இந்த சாலை வசதிகள், குக்கிராமங்களுக்கு சாலை வசதிகள் தேவைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் அந்த மக்களுக்கு போக்குவரத்து விட்டாகணும். அந்த போக்குவரத்து ஏற்கனவே விட்ட பஸ் இன்றைக்கு வெளியிலே வேற இடத்திற்கு திருச்செங்கோடு, மோகனூர் இந்த மாதிரி செல்லுவதற்கு அவர்கள் மாற்று போக்குவரத்து துறையிலே செய்திருக்கிறார்கள். அதை உரிய டைமுக்கு போவதில்லை. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறைய மலையில அவர்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மரவள்ளி கிழங்கை பொறுத்தவரை அவர்களுக்கு உரிய நேரத்திலே பணம் கொடுப்பதற்கு இப்ப தற்போதுதான் அவர்கள் அடிப்படை வசதி செய்ய வேண்டும் என்று இந்த ஆரம்பத்திலே அவர்கள் போன அந்த 4 ஆண்டு காலமாக போட்டிருந்தார்களால் அந்த இதற்கு அவர்களுக்கு உரிய விலை கிடைத்திருக்கும். ஆனா அன்னைக்கு கலங்க பிடிங்கி அறுவடை ஆகிற டைம்ல இவங்க ஏதோ அரசாங்கம் செய்கிறது என்ற ஒரு அடிப்படையை செய்து கொண்டு வருகிறார்கள். இதனால் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் கிழங்கு மரவள்ளி கிழங்குடைய விலைகளை இன்றைக்கு ரொம்ப தாழ்த்து 1000 ரூபாய்க்கு போன ஒரு மூட்டை கிழங்குகள் 6000 ரூபாய். இன்னைக்கு ஒரு டன் அரிசி விற்கும் போது ஒரு 1000 ரூபாய் கிழங்குக்கு கொடுக்கலாம் ஒரு மூட்டைக்கு. அதையெல்லாம் இன்றைக்கு அதை தடைப்பட்டு இன்றைக்கு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு இன்னைக்கு கிழங்குகளை வைப்பதற்கு 700 ரூபாய் அவங்களுக்கு இழப்புகள் ஏற்படுகிறது. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து இப்போது பார்க்கலாம். 2011-2012ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1,97 லட்சம் ரூபாய் செலவு செய்து 52 பணிகள் முடிக்கப்பட்டன. 2012-2013ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1,97 லட்சம் ரூபாய் செலவில் 198 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2013-2014ஆம் ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2,03 லட்சம் ரூபாய் செலவில் 98 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 2014-2015ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் நிதியில் 1,96 லட்சம் ரூபாய் செலவில் 87 பணிகள் முடிக்கப்பட்டன. 2015-2016ஆம் ஆண்டில் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 1,77 லட்சம் ரூபாய் செலவில் 31 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு 2011 முதல் 2016ஆம் ஆண்டு வரை மொத்தம் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் 9 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 466 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பள்ளிப்பாளையம் திருச்செங்கோடு இடையே உள்ள பேப்பர் மில் காலனி பகுதியில் மேம்பாலம் தேவை என்பது குமாரபாளையம் தொகுதி மக்களின் 40 ஆண்டு கால கோரிக்கை. இது தவிர கை சாயமிடும் சிறு சாயப்பட்டறை தொழிலாளர்களும் நெசவாளர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர்.
பேப்பர் மில் காலனி கீழ்காலனி பகுதியை சேர்ந்த நுழைவாளத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக, அது குறிப்பா இந்த 10 ஆண்டு காலமா ரொம்ப போக்குவரத்து நெரிசல் அதிகமா இதா இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் காலேஜ் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் அதிகமாக இருப்பின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு காலையில 8 to 9 400-500 பேருந்துகள் இந்த பாலத்தை கடக்கிறதுனால ஏகப்பட்ட சிரமங்களுக்கு உள்ளாகிறாங்க பொதுமக்கள். இப்ப எத்தனையோ ஆட்சிகள் தமிழகத்தில் மாறி மாறி வந்தாலும் இந்த ஆட்சி, இப்ப நடக்கிற ஆட்சியில இந்த நுழைவாளம் பேப்பர் மில் காலனி கீழ்காலனிக்கு இருக்கிற நுழைவாளம் போன வாரம் இந்த தொகுதி அமைச்சர் மூலியமா பூமி பூஜை போட்டாங்க. அது இந்த பேருந்துகள் இந்த நுழைவாளத்திலிருந்து வாய்க்கா தண்ணியெல்லாம் வந்தா ஊர்பட்ட டிராபிக் ஜாம் ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது. இந்த மேம்பாலம் சீக்கிரமா விரைந்து நடவடிக்கை எடுத்து இது பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு இதா இருக்கு, பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நாங்க கருதுகிறோம். நாமக்கல், ஈரோடு, திருச்சி இதாங்க மெயின் ரோடு. பள்ளிப்பாளையம், ஈரோடு பள்ளிப்பாளையம் தான் மெயின் ரோடுங்க. மேம்பாலம் அமைச்சு கொடுத்தாங்கன்னா கர்நாடகா வாகனம் போறதுக்கு சௌகரியமா இருக்குங்க. காலையிலும் சாயந்தரமும் ஈவினிங் டைம் மணி இந்த ஸ்கூல் காலேஜ் பஸ் எல்லாம் போறதுனாலங்க டிராபிக் அதிகமாகுது. மழை காலத்துல தண்ணி வாய்க்க தண்ணி பாலத்து தண்ணி நின்றுதுங்க. பஸ் போய் இன்ஜின் தண்ணி போய் பஸ் ஆஃப் ஆகி நின்றுது. போக்குவரத்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. மேம்பாலம் இந்த ஆட்சி பூஜை போட்டாங்க. மேம்பாலம் அமைச்சு கொடுத்தாங்கன்னா பொதுமக்களுக்கு சரிங்க, பஸ் போக்குவரத்துக்கு கர்நாடக வாகனத்துக்கு எல்லாரும் சௌகரியமா இருக்குங்க. நெசவாளர்கள் வீடு கட்டுவதற்காக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்ற வீட்டு வசதி சங்கங்களில் பெற்ற கடனுக்காக தற்போது ஏலம் ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அம்மா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்தால் ஏலம் ஜப்தி நடவடிக்கையே இருக்காது, முற்றிலுமாக இந்த பிரச்சனை களையப்படும் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா அதையும் மீறி இன்னைக்கு அந்த சொசைட்டியில் போடப்பட்டிருக்கிற தலைவர்களும் சொசைட்டி அதிகாரிகளும் ஏலம் ஜப்தி நடவடிக்கை மேற்கொண்டு பல வீடுகளை ஏலமிடக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது உடனடியாக நிறுத்தப்பட வேணும். அதே மாதிரி தொகுதியில கோட்டமேடு பைபாஸ்ல பாத்தீங்கன்னா 550க்கும் மேற்பட்டவர்கள் இந்த 4-5 ஆண்டுகளில் விபத்துக்களில் இறந்திருக்காங்க. அதுல நீண்ட நாள் அப்பகுதியோட மக்களுடைய கோரிக்கை நீண்ட நாளா அதுக்கு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருந்து வருகிறது. அது இதுவரைக்கும் நடைபெறல. வருங்காலங்களில் இது உடனடியாக அந்த மேம்பாலத்தை அமைத்தா விபத்துகள் தவிர்க்கப்பட்டு இறப்புகள் தவிர்க்கப்படும். சாயக்கழிவு நேரடியாக ஆத்துல கலக்கிறதுனால அவ்வப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சாயப்பட்ட இடிப்பதும் தகர்ப்பதும் உபகரணங்களை சேதப்படுத்துறதாக இருந்துட்டு இருக்குது. இதுக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரேன்னு சொல்லி 110 விதிகளை அறிவித்திருந்தாங்க. அது மிக விரைவில் கூடிய விரைவில் எங்களுக்கு பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு எங்க சாயத்தொழிலை மீட்டெடுத்து எங்க வாழ்வாதாரம் மீட்டெடுத்து வரும் சௌரியமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இந்த சாயத்தொழில நாங்கள் நேரடியா சாயக்கழிவு நேரடியா ஆத்துல செலுத்தணுங்கிறது எங்களோட நோக்கம் அல்ல. ஏன்னா 5 மாவட்டத்துக்கு பொது சுத்திகரிப்பு அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் அமைச்சர் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன். அவரது தொகுதி மற்றும் மாவட்ட மக்களின் கோரிக்கைகள், குற்றச்சாட்டுகள் என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மக்களின் குரல்கள் தர்மபுரி மாவட்ட மக்களின் குரலாகவே ஒலிக்கிறது. தங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அமைச்சராக இருந்தும் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு என்ன செய்தார் என கேள்வி எழுப்பும் தொகுதிவாசிகள் அமைச்சர் மீது பகீர் குற்றச்சாட்டையும் கூறுகின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் விவசாயம் இல்ல, தொழில் இல்ல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாமே அண்டை மாநில கூலிகளாகவும் வெளி மாவட்டங்களில் போய் வேலை செஞ்சு பிள்ளைகளா இருக்காங்க. இதுவரைக்கும் எத்தனையோ வாக்குறுதிகள் தந்து இதுவரைக்கும் யாருமே நிறைவேற்றல. இதுவரைக்கும் இப்படி ஒரு வாய்ப்புகள் அமையல. இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தில் இருக்காரு. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது சொல்லி ஏன் இந்த மாவட்டம் இந்த மாதிரி இருக்குது, எத்தனை முறை எத்தனையோ வழியில சொல்லியிருக்காங்க. அது அந்த அம்மாவுக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கலாம். சிப்காட் இல்லாம பலமுறை போராடிட்டு எல்லா தரப்புலையும் போராடிட்டாங்க. இந்த மாவட்டத்துக்கு சிப்காட் இது வரைக்கும் வரவே கிடையாது. தொழிற்பேட்டையே வரல, வருமானதும் தெரியல. ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்காக போராடி ஓஞ்சி போய் விட்டுட்டாங்க. இது வரைக்கும் அதுக்கான வழியே தெரியல. தருமபுரி மாவட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க, இல்ல ஆளுங்கட்சிக்கு சார்ந்த எம்எல்ஏ எம்பிகளுக்கு ஜெயிக்காதான் காரணமா என்றது தெரியல. இனிமேலும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமான்றது தெரியல. இத்தனை காலம் இவர் 4 ஆண்டு காலம் இது வரைக்கும் எதுவுமே செய்யல. என்ன செஞ்சாருன்னு சொன்னா எதுவுமே சொல்ல முடியாது. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மக்களின் குமுறல் குறித்து பார்த்தோம். தமிழக உயர்கல்வித்துறையின் செயல்பாடு பற்றி இன்றைய துறைமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
கல்லூரியின் செயல்பாடு குறித்து கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். கடந்த 5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில உயர்கல்வித்துறையின் செயல்பாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகள்ல அடிப்படை கட்டமைப்பை உயர்த்துவதற்கு எந்த ஏற்பாடும் அரசு செய்யல. அதே போல கல்லூரி மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் விடுதிகளை அதிகப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்படல. இப்போ ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படாமல் அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் உயர்த்தாமல் எந்த வகையில் கல்வி தரத்தை உயர்த்த முடியும் என்கின்ற கேள்வி எழுகிறது. நூலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை பொறுத்துதான் மாணவன் நூலகத்தில் புத்தகம் எடுத்து படிக்கிறது, அவன் கிட்ட கொடுக்கப்பட்ட பாடத்திட்டமாக கொடுக்கப்பட்டதற்கும் சூழலுக்கும் பொருத்தி பார்ப்பது, இப்படிப்பட்டதெல்லாம் அங்கதான் நடக்கும். அது செய்வதற்கு அரசு எந்த வகையிலும் உதவி செய்யல. அரசு கல்லூரி பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர்கள் நியமன குழப்பங்கள் குறித்தும் இதுபோன்ற நிகழ்வுகளின் போது அமைச்சரின் செயல்பாடு என்ன என்பது குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன? அரசு கல்லூரிகளில், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் ஆசிரியர் பணியிட நிரப்புதல் என்பது இன்றைய தேதி வரை பெரும் சிக்கல்களாகவே இருக்கிறது. அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பணம் பெற்றுக்கொண்டு நியமித்திருக்கிறார்கள் என்ற புகார் தொடர்ந்து எழுந்திருக்கு. ஆனால் உயர்கல்வி அமைச்சர் இது குறித்து வாயை திறந்து இதுவரைக்கும் எதையுமே பேசல. அரசு கல்லூரி பல்கலைக்கழகங்களில் நடைபெறும் மாணவர்கள் போராட்டத்தை அரசு எத்தகைய முறையில் கையாள்கிறது, எத்தகைய முறையில் கையாள வேண்டும், கல்வியாளராக உங்களுடைய கருத்து? சில பல்கலைக்கழகங்கள் சிக்கலுக்கு உள்ளாக்கி அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த அரசு முற்படல. குறிப்பா இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் எழுந்திருக்கிற சிக்கல்ல மாணவர்கள் பிரச்சனையில பல்கலைக்கழகத்தால் தீர்க்க முடியல போது உயர்கல்வி அமைச்சர் தலையிட்டிருக்கலாம். மாணவர்களுக்கு எப்பவுமே பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சிக்கல்களை தீர்ப்பதற்கு உதவி செய்யணும். அதே போல மாணவர்களுக்கான ஜனநாயக இடம் என்பது கல்லூரியும் பல்கலைக்கழகம் தான். அப்ப அதுல பேரவை தேர்தல் நடத்துறது, பேரவை தேர்தலில் முறைப்படி ஒரு தலைவர்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவுவது, அதுதான் பின்னால் ஜனநாயக செயல்பாட்டுக்கு பெரிய அளவிற்கு உதவிகரமாகும். கடந்த ஒரு வாரத்தில் தமிழக அரசியலில் பல விஷயங்கள் நடந்துள்ள நிலையில் இது எதிர்கால அரசியலில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து அரசியல் விமர்சகர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கலாம். இந்த வாரம் அரசியல் விமர்சகர் பக்கத்தில் நாம் சந்திக்க இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ரவீந்திரன் துரைசாமி, தமிழக கட்சிகள் 2016 இலக்காக கொண்டு பயணிக்க தொடங்கிவிட்டன. எங்கு பார்த்தாலும் யாருடன் கூட்டணி என்கின்ற விவாதமே மேலோங்குகிறது. இந்த சூழலில் திமுகவின் இளங்கோவனால் அக்கட்சிக்குள் ஏற்பட்ட சலசலப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? 7 தொகுதிகளில் 3வது இடம் என்ற அளவில் தோல்வியடைந்த திமுகவுக்கு இடையில் வந்த கருத்து கணிப்பு மிகப்பெரிய பூஸ்ட். அந்த கருத்து கணிப்பை மையமாக வைத்து திமுக தனது அரசியல் நகர்வுகளை நிகழ்த்துகின்றது. அதாவது திமுக பொறுத்தவரையில் அதிமுகவை தோற்கடிப்பதற்கு பெரிய கூட்டணியும் வேண்டும். அதேவேளை கூட்டணி கட்சிகளுக்கு மிக அதிக அளவில் சீட்டு கொடுப்பதற்கும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் என்ற ஒரு கருத்து கணிப்பு வந்ததை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு திமுகவின் நிர்வாகியான டி.கே. இளங்கோவன் அவர்கள் திமுகவின் விஷ் லிஸ்டை முதலில் அறிவித்திருக்கிறார். அந்த லிஸ்ட் வந்த கொஞ்ச நேரத்திற்குள்ளே திமுக தலைமை கழகம் அதனை மறுக்கிறது. அதன் பின்னர் திமுகவிலிருந்து இளங்கோவனை மறுக்கிறார். ஆக இதை பார்க்கும்போது தங்களது என்ன கிடைக்க என்பதை முதலில் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த கருத்து கணிப்பை மையமாக வைத்து இந்த வார அரசியலை தங்கள் பின்னணியிலே திமுகவினர் எடுத்துக்கொண்டார்கள் என்று தோன்றுகிறது. ஸ்டாலின் குறித்த அழகிரியின் கருத்து திமுகவிற்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? இதில் கருணாநிதியின் நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திமுகவில் நீக்கப்பட்ட தென்மண்டல செயலாளராக இருந்த திரு மு க அழகிரி அவர்கள் திமுகவில் கருத்து கணிப்பில் திரு மு கருணாநிதியை விட திரு மு க ஸ்டாலினுக்கு அதிக அளவு முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் விருப்பம் தெரிவித்து வைத்து தனது அரசியல் விளையாட்டை ஆரம்பித்தார். அதற்கு திமுக தலைவர் கருணாநிதி செல்ஃப் ஃபர்ஸ்ட் என்ற தேரியில் மட்டும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டு மற்றபடி தன்னுடைய அனைத்தும் மு க ஸ்டாலினுக்காகவே, என்னுடைய சுய
இருப்பிடம் தவிர மீதி அனைத்தையும் நான் மு.க. ஸ்டாலினுக்காகவே செலவழிக்கிறேன் என்று தனது உள்ள கிடக்கை தெள்ள தெளிவாக தனது அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியுள்ளார். முந்தைய காலகட்டத்தில் என் மகனே இல்லை என்று சொன்ன அழகிரியை என் மகன் என்று பாசத்தை காட்டியிருக்கிறார். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அழகிரியால் திமுக கழகத்துக்கோ மு.க. ஸ்டாலினுக்கோ அரசியல் ரீதியாக எந்த பின்னடைவும் இந்த டேமேஜும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தையாகவே தான் நான் இதனை கருதுகிறேன். பாமக தலைமையில் கூட்டணியா, அந்த கூட்டணியில் பாஜக என பேச்சு அடிபடும் சூழலில் 2016 தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரையில் பாமகவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? பாமக பொறுத்தவரை அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் சில ஒரு கட்சிகளின் பட்டியலையே போட்டு இவங்க எல்லாம் எங்க கூட்டணியில வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுல நாம் தமிழர் கட்சி இருந்தது. இப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்கிறார், நாங்கள் தான் புதிய சக்தி, நீங்கள் வேறு வழி இல்லாமல் திமுக அதிமுகவில் கௌரவமான இடங்கள் கிடைக்காமல் நீங்கள் தனித்து போட்டியிடுகிறீர்கள், நீங்கள் ஏற்கனவே திமுக கூட்டணி போனவர்கள் தான் என்று நாம் தமிழர் கட்சியை கூறுகிறது. பாஜகவை பொறுத்தவரையில் 3வது அணி கிடைத்த வாக்குகள் பெரும்பகுதி மோடி பிரதமர் என்று எண்ணத்தில் குளிர்ந்த வாக்குகள் என்று கருதுகிறார்கள். அவர்களும் பாமக பின்னால் போவதற்கு வாய்ப்பில்லை. பாமகவை பொறுத்தவரையில் அவர்கள் ஏற்கனவே எடுத்த ஒரு நான் தலித் என்ற வீதத்தை எடுத்து சில ஜாதி கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கலாமே தவிர அரசியல் கட்சிகள் எதுவும் பாமக கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களின் கருத்துக்களை கேட்டோம். தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கிய இந்த 234 சதுரங்க வேட்டையின் அடுத்த கட்ட நகர்வுகளை துல்லியமாக கூறுவோம் மற்றொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.